அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் அமரர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய துணைவியார், தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி.என். ஜானகி அம்மா அவருடைய நூற்றாண்டு விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு அழைப்பதில் கடம்பூர் ராஜு அவர்கள் என் வீட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வீடியோ மூலமாக அவங்க வீட்டை நான் பேசிட்டு இருக்கேன். இந்த வி.என். ஜானகி அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சேர்ந்து நடித்த முதல் படம் மருதநாட்டு இளவரசி. ஐ திங்க் 1940s எண்டில் அது படம் சிங்கில் வந்தது. அந்த டயத்தில் வி.என். ஜானகி அம்மா அவர்கள் மிகப்பெரிய நட்சத்திரம், முன்னணி நட்சத்திரம். எம்ஜிஆர் அவர்கள் அது 2வது படம் 3வது படம் அப்போதான் ஒரு ஹீரோவாதி சிங்க வர்றாரு. அப்போவே அது எம்ஜிஆர் சாரை பற்றி இவர் சாதாரண மனிதர் இல்லை, இவர் ஒரு மாமனிதர், ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கையை, உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார். கடைசி வரைக்கும் அவரை அவ்வளோ சந்தோஷமாக பாதுகாப்பாக அவரை பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், இந்த ராமாபுரம் தோட்டம் எம்ஜிஆர் சார் வீட்டில் சாப்பாடு எந்த டைமில் போனால் கூட சாப்பாடு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் சர்வ சாதாரணமாக சாப்பிடுவாங்க. அப்படி சும்மா ஏதோ சாம்பார் சாதம் தயிர் சாதம் போட்டு அந்த மாதிரி கிடையாது. நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி, வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்போவுமே போனாலும் சாப்பாடு திஸ்டிங் இருக்கும். அது வி.என். ஜானகி அம்மா அவருடைய மேற்பார்வையில் தான் நடக்கும். காய்கறி வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறிலேருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவாக திஸ்டிங் அவர் இருந்தவர். அண்ட் இப்போ ஏடிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற அந்த லாயர்ஸ் ரோடு வீடு ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச படம், அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி. அது கல்யாண மண்டபம். அது கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும்போது அது எழுதி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய ஒரு வள்ளல் குணம் படைத்தவர். அது எப்போவுமே பொது வெளியில் ஜாஸ்தி அவர் வந்ததே கிடையாது. அவர் தோட்டம் வீடு எம்ஜிஆர் சாரை பார்த்துக்கிறது, அந்த சமையல், அந்த மாதிரி தான் அது அவர் இருந்தார். ஒரு தடவை தான் அந்த ஸ்ரீலங்கா எல்டிடி ஏதோ இதில் எம்ஜிஆர் சார் உண்ணாவிரதம் இருக்கும்போது அங்கே கூட வந்திருந்தார். கடைசி நாள்களில் ஒரு சில கல்யாணத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் அவ்வளோதான். அண்ட் நான் அவர் ஒரு 3 தடவை நான் சந்திச்சிருக்கேன். ஸோ முதல் தடவை நான் சந்திக்கும் போது ராகவேந்திரா படம் திஸ்டிங் பண்ணும்போது எனக்கு கேபி சார் அந்த பிக்சர் ப்ரொடியூசர் சொன்னாங்க, அந்த ராகவேந்திரா படம் எம்ஜிஆர் சார் பார்த்தாருன்னு சொன்னால் அது டேக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிடலாம், நல்லாயிருக்கும், நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் பார்ப்பாருன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன். உடனே சரிப்பா நான் ரொம்ப சந்தோஷம் பண்ணது, நான் சொல்கிறேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நான் படம் பார்க்குறேன்னு சொன்னாங்க. நடிகர் சங்கத்தில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே வரும்போது ஜானகி அம்மையார் கூட வந்தாங்க. அப்போ தான் நான் முதல்ல பார்த்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாராட்டி போனாங்க. 2வது தடவை ஜானகி அம்மா அவர்கள் சிஎம் இருக்கும்போது வள்ளுவர் கூட்டத்தில் ஆரம்பி ஒரு விழா நடத்துகிறாங்க. அதில் நானும் மேடையில் இருந்து அவரை பற்றி நான் பேசினேன். அங்கே அது 2வது தடவை. 3வது தடவை இந்த அவருக்கு தத்துப்பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவருடைய வீடு நந்தனத்தில் ஒரு பெரிய காம்பவுண்டில் பெரிய 2 வீடு இருந்தது. அங்கே ஒரு வீட்டில் அவர் இருந்தாங்க, இன்னொரு வீட்டில் ஷூட்டிங் விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஷூட்டிங் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் இருந்து விலகி இருந்த நேரம் அது. ஜானகி அம்மா அவர்கள் அப்போவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ என் ஷூட்டிங் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு நீ ஃப்ரீயாக இருந்தால் அவரை கூப்பிடுங்க, மீட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த செய்தி வந்த உடனே நான் அவர் போய் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவர் சிஎம்மாக இருக்கும்போது பார்க்குறத விட ரொம்ப ஒரு இதாக இருந்தார். பார்த்து காஃபி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வேணாம் சொல்லுவோம். இல்லை நம்ம பண்ண பஸ் வசதி அங்கேருந்து தான் நல்லா சாப்பிடும். அவர் கையாலே காஃபி போட்டு எனக்கு கொடுத்தாரு. பெரிய விஷயம் சில படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திர படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்கள் சரியாக ஒரு 15-20 நிமிஷம் அந்த உங்களை பற்றி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமாக இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. அப்படியே அவர் படத்தில் நிறைய சிகரெட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறாங்க. நிறைய அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர். அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டயத்தில் அவருக்கு சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியாது. எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அது அரசியல் விபத்து, பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. அது கொஞ்சம் நாளையே மறுபடியும் ஒரு தேர்தல் லிஸ்டிங் வரும்போது அது 2 அணியாக அது பிரிஞ்சு அது ரெட்டையில மடக்கப்பட்டு அது கம்ப்ளீட்லி ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில.
அது அது மடக்கி வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று இந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க. எப்பவுமே வந்து இந்த அரசியலில் வந்து நான் வந்து 17 வந்து அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்தித்தேன், நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்டால் நாம் வந்துட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியது தான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வாட்டி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த முடிவை வந்து எடுக்கும்போது அந்த முடிவுனால வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா, அதனால மற்றவங்களுக்கும் சந்தோஷ திருப்தியா நீ யோசனை பண்ணிப்பாரு. உனக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது. அந்த முடிவாலே உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சந்தோஷம், அது திருப்தி அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து ஒன் டே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அம்மையை அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் அந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணுன்னு சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டையிலே வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மாவர்கிட்ட அது ஒப்படைச்சு அரசியலேருந்து ஒதுக்கிட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு குணம், ஒரு இது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு 100ஆண்டு விழா இவ்வளோ விமர்சையாக கொண்டாடுறது வந்து நிஜமாக நான் மனப்பூர்வமாக எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிற அனைவருக்குமே, வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.